கோதுமை மாவில் ஒரு ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கோம், சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் போட்டால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெய்யை நான் கொஞ்சம் உருக்கி சேர்த்துருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள நெய் உருக்கி இதோட சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா அந்த கிளறி விட்டுருங்க. அந்த நெய் இருக்கிற அளவு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இது ஒரு சப்பாத்தி மாவு பதம் வர்ற அளவு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த அளவு நம்ம இந்த மாவை திரட்டியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா சரிசமமாக தேய்ச்சி எடுக்க போகிறோம். இப்போ இது நல்லா திரட்டின மாவை ஒரு 20 நிமிஷம் கிட்ட நான் அப்படியே விட்டுட்டேன். 20 நிமிஷம் கழித்து அதை சப்பாத்தி எப்படி தேய்ப்பீங்க அது மாதிரியே ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இதை ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதோட திக்னஸை பார்த்துக்கோங்க. இப்போ இதோட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவு திக்னஸில் இந்த நம்ம தேய்ச்சிக்கிட்டா போதும். இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுற சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ 4 சைடும் நான் இதை எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு ஷேப் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மைண்டில் எதை வச்சுக்கிறீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நீளம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட அகலம் இருந்தால் போதும். அந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த காஞ்ச எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீசஸ் எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். எண்ணெயோட சூடு அளவு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும், கூட்டி குறைச்சி இதை வைக்கக்கூடாது, ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதோட நிறம் மாறுற மாதிரி நம்ம இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதோட நிறம் மாறட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம இனிப்பில் போட்டு இதை ஸ்வீட் செய்ய போகிறோம். நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை ஒரு 3/4 கப் எடுத்துக்கிட்டேன். 1 கப் மாவுக்கு 3/4 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கரையிற அளவு ஊற்றிக்கிட்டா போதும். பாருங்கள், இந்த கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதோட பதம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி பதம் வர்ற மாதிரி பதம் வந்தால் போதும். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பதம் பார்த்துக்கோங்க. அதாவது லைட்டாக உருட்டை வந்தால் மட்டும் போதும் நம்மளுக்கு. அந்த அளவு பதம் வந்தால் போதும். இதே இது நான் இப்போ நாட்டு சர்க்கரையில் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜீனியுமே போட்டு பண்ணலாம். பதம் பார்த்தீங்கன்னா இதே பதம் தான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க தேவையில்லை. தக்காளி பதம் வந்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளவு மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துருக்கோன்னு அதை நம்ம இந்த வெள்ளை பாகில் போட்டு அப்படியே இதை பரட்டி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோதுமை மாவில் செஞ்ச இந்த இதை நான் போட்டுட்டு இதை அப்படியே லைட்டாக பரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். இது சாப்பிடவே ரொம்ப நல்லாவும் இருக்கும். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் ஜீனியும் சேர்ந்து பண்ணிக்கோங்க. அதே அளவு தான், ஸ்வீட் ரெடி.